அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களோட முன்பள்ளி கல்வி ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் என்றால் என்ன என்றது சின்ன ஒரு விளக்கத்தோடு பார்ப்போம். அதாவது இந்த ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன்ன்றது நாங்கள் தரம் ஒன்றுக்கு, அதாவது ஆரம்ப பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்புவதற்கு முன்னதாக பிள்ளைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வி முறையாகும். இதில் தற்போதைய காலத்தை எடுத்துக்கொண்டோம்னா 2 தொடக்கம் 5 வயது வரையான குழந்தைகளுக்காக இந்த கல்வி முறையானது வழங்கப்படுகிறது. இது பல வழி பெயர்களில் அழைக்கப்படுது. இந்த ஃப்ரீ ஸ்கூலை ஃப்ரீ ஸ்கூல் என்று சொல்கிறோம், நேசரி என்று சொல்கிறோம், மொண்டிசரி என்று சொல்கிறோம், அல்லது ப்ளே ஸ்கூல் என்று சொல்கிறோம், கிண்டர் கார்டன் என்று சொல்கிறோம். இப்படி பல பெயர்களில் இந்த ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் முறை பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த ஃப்ரீ ஸ்கூல் கல்வி ஏன் அவசியம் என்றதை நம்ம பார்த்தோம்னா, உண்மையாலுமே எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனிதண்ட மூளையின் வளர்ச்சி கட்டம் அவன் பிறந்த தொடக்கம் 6 வயதான அந்த காலப்பகுதியில் பிள்ளைகளோட மூளை வளர்ச்சி அதிவேகமாக இருக்கும். ஆகவே இந்த வயதில் பிள்ளைகளுக்கு சரியான கற்பித்தல் செயற்பாடுகளையோ ஏனைய விடயங்களையோ கற்பிக்கும் போதும் அது அந்த பிள்ளையின் வாழ்நாள் முழுதும் ஒரு வெற்றிகரமான பயணத்திற்கு வழிவகுக்கும். எனவே இந்த வயதில் முன்பள்ளி கல்வி என்பது மிகவும் பிள்ளைகளுக்கு முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த முன்பள்ளி கல்வி அதாவது பிள்ளைண்ட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஒரு பேசிக் அடித்தளமாக அமைகிறது இந்த முன்பள்ளி கல்வியாகும். இந்த முன்பள்ளி கல்வியில் என்னென்ன பிள்ளைகளுக்கு கிடைக்கிதுன்னு பார்த்தோம்னா, சமூகத்திறன் வளர்ச்சி, உணர்ச்சி திறன் வளர்ச்சி, மொழி திறன் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, இப்படி பல வளர்ச்சிகள் ஏற்படுது. இப்போ பிள்ளையோட சமூகத்திறன் வளர்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, பிள்ளை தனியாக வீட்டில் இருந்து ஒரு சமூகத்துக்குள்ளே, அதாவது ஃப்ரீ ஸ்கூலுக்கு வந்த பிறகு தான் அவன் ஒரு சமூகத்தில் தன்னோட சகபாடிகளோட தனது ஏஜ் குரூப் பிள்ளைகளோட ஒன்றிக்கிறான். அங்கே ஒரு சமூகத்தை அவன் உருவாக்கி கொள்கின்றான். தனக்கண்டு பகிர்ந்து உண்ண கற்றுக்கொள்கிறான். தான் மட்டுமில்லை, பிள்ளைகளோடு பகிர்ந்து உண்றதுக்கு, தன் பொருட்களை பகிர்ந்து கொள்றதுக்கு அவன் ஒரு சமூகத்துக்குள்ளே உள்வாங்கப்படுகிறான். அடுத்ததாக இந்த உணர்ச்சி திறன் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, முதலாவது பிள்ளை தாய் தந்தையரை விட்டு ஏனையோரோட தனிச்சு இருக்க பழகிறான். ஏனையரோடு தாய் தந்தையரை விட்டு ஏனையரோடு பழகிறதுக்கு அவன் அந்த உணர்வை பெற்றுக்கொள்வான். அது மட்டுமன்றி தன்னம்பிக்கை ஒன்று ஏற்படும் அவனுக்கு. தண்ட குடும்ப சூழலை விட்டு அவன் வேறொரு சூழலுக்கு எவ்வாறு அவங்களோட இணைந்து செயல்படும் போது அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது. அதே நேரம் சுயமரியாதை உணர்வுகள், தன் உணர்வுகளை வெளிக்காட்டுகிறான். தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான். ஏனைய மாணவர்களோடு அவன் உறவாடும் போது அவனுக்கான உணர்வுகள் மாறுபடும். சிரிக்கிறான், அழுகிறான் போன்ற பல உணர்வுகளை அவன் புரிந்து கொள்கிறான். அது மட்டுமன்றி மொழித்திறன் ஏற்படுது பிள்ளைகிட்ட. அதாவது வீட்டில் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கற்றுக்கொண்டிருந்தவன் இப்பொழுது பாடசாலை முன்பள்ளி சூழலுக்கு வந்த பிறகு அவன்கிட்ட மொழித்திறன் வளர்ச்சி ஏற்படுது. ஆங்கிலம், தமிழ் மற்றும் மொழிகளை அவன் கற்றுக்கொள்கிறான். பெரிய வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிக்கிறான். புதிய சொற்களை அறிந்து கொள்கிறான். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த பிள்ளைங்க பேரை கேட்டோம்னா தம்பி என்று சொல்லுவான். அதே ஒரு ஸ்கூலுக்கு வந்த பிறகு அவன் பேரை சொல்ல கற்றுக்கொள்கிறான். ஆசிரியரை கற்றுக்கொள்கிறான். ஆசிரியர் நிறைய விடயங்களை தனது நண்பர்களோடு இருந்து நிறைய மொழித்திறன் வளர்ச்சி அவனுக்குள்ளே ஏற்படுது. அடுத்து அறிவுத்திறன் வளர்ச்சி ஏற்படுது பிள்ளைகள். வண்ணங்கள், வடிவங்கள், எண்கள், இவ்வாறான புதிய விடயங்களை கற்றுக்கொள்கின்றான். அது மாத்திரமன்றி அவன் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கும்போது அது ஏன், எப்படி இது உருவாகின்றது, எதற்கு அப்படி நடக்கின்றது என்ற கேள்விகளை கேட்பதற்கு பிள்ளை உருவாக்கப்படுகின்றான். முன்பள்ளிகளில் தான் கூடுதலான பிள்ளைகள் ஏன், எப்படி, அந்த வயது பிள்ளை தான் ஏன் இது எப்படி உருவாகின்றது என்ற கேள்விகளை கேட்க தொடங்கினான். அதற்கான பதில்கள் அவனுக்கு கிடைக்கின்றது. எனவே முன்பள்ளி கல்வியில் பிள்ளைக்கு அறிவுத்திறன் வளர்ச்சி அதிக அளவு ஏற்படுது. அது மாத்திரமல்ல அவன் உடல் வளர்ச்சி ஏற்படுகின்றது. அதாவது அவன் ஓடி ஆடி விளையாடுதல், ஏறுதல், பாய்தல்,
போன்ற க்ராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் அவனுக்கு அதிக அளவு ஏற்படுது. அது மாத்திரமன்றி அவனுக்கு ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ், அதாவது நாங்கள் கத்திரிக்கோளால் வெட்டும் போதும் சிறிய சிறிய பொருட்களை அவன் பஞ்சு பேப்பர்களை கிழித்தோட்டுதல் இவ்வாறான செயற்பாடுகள் செய்யும்போது அவனுக்கு அறிவுத்திறன் வளர்ச்சி, அங்கு அவனுக்கு ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் ஏற்படுது. ஆகவே பிள்ளைக்கு சமூகத்திறன், உணர்ச்சித்திறன், மொழித்திறன், அறிவுத்திறன், உடல் விருத்தி இவ்வாறான பல விடயங்களை கற்றுக்கொள்கிறதுக்கு அவனோட வளர்ச்சியில் மிக பங்களிக்கிறது இந்த முன்பள்ளி கல்வியாகும். எனவே கட்டாயமாக நாம் பிள்ளைகளை 3 வயது தொடக்கம் 5 வயது வரையிலான பிள்ளைகளை முன்பள்ளி கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். இது தொடர்பான மேலும் பல விடயங்களோடு நான் மீண்டும் உங்களுடன் நன்றி.